லானாலேயே ராகு கேதுக்கள் இருந்தால் அது ராகு கேது தோஷம் என்பதாக புரிந்து கொண்டு திருமண தகவல் அமைப்பாளர் சொல்லுகின்ற அளவிற்கு மிகவும் மதிப்பிழந்து போயிடுச்சு இந்த ராகு கேது. இன்றைக்கு 7ல் ராகு இருந்தால் 8ல் ராகு இருந்தால் அதே போன்ற ஒரு வரனை இணைக்க வேண்டும் என்று சொல்வது சுத்த ஹம்பக்கு. அப்படிப்பட்ட ஜோதிடருக்கு ஜோசியம் தெரியாது. கனெக்ஷன்ஸ் கிடைக்கும்னா என்ன சொல்றீங்க? தன்னுடைய பார்ட்னரை தாண்டி நட்பின் ஒரு இதுல வந்து 7ல் ராகு இருக்கிற அதி உத்தமனை காட்டட்டுமா? ஒற்றை வரியில ஒற்றை நிலைமைகள்ல எந்த இடத்துலையுமே ஜோசியத்தை சொல்லாதீங்க. மூல நூல்களில் இருக்கக்கூடிய குப்பைகளில் ஒன்று இந்த காலசர்ப்ப தோஷம். காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அதெல்லாம் மூல நூல்களை எந்த மகா ஞானியும் அப்படி எழுதியிருக்கவே மாட்டார். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் ஜோதிட ரீதியா பல பதிவுகள் பார்க்குறோம். அதற்கு முன்னாடி சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இதுல இருக்கிற வீடியோ எல்லாமே நோட்டிபிகேஷன் வடிவில் உங்ககிட்ட வந்து சேரும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ராகு கேது எவ்வளவு பேசினாலும் இதை பத்தி இன்னும் பேசிக்கொண்டே இருக்கலாம். இதை பத்தி ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக ராகு கேதுங்கிறது தோஷமா யோகமா ஒரு ஜாதகத்துல அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்கள் கூட தான் இணைஞ்சிருக்கோம். குருஜி வணக்கம். வாழ்த்துக்கள்மா. உலகம் முழுக்க பரவிருக்கும் பிரணவ மந்திரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல் வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். குருஜி, ஒரு ஜாதகத்தை திறந்தாலே திருமணம், அதை தாண்டி என்ன தோஷம்னாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்கு. சில பேர் இதை தோஷம்ங்கிறாங்க, சில பேர் யோகம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி என்ன மாதிரி அமைப்பு இருந்தா அது தோஷம், என்ன மாதிரி அமைப்பு இருந்தா அது யோகம்? ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்றது இப்போ ஜோதிடர்களிடையே ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அதுலேயும் நான் எல்லா இடங்கள்லையும் நான் உண்மையிலே சன் டிவியில் கூட இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். ராகு கேது தோஷம் அப்படிங்கிறத இப்போ ஜோதிடர் மட்டுமே சொல்லலை. ஒரு திருமண தகவல் அமைப்பாளர்னு சொல்கிறோம்ல, மீடியேட்டர்ஸ், அவரே வந்து ஜோசியத்தை அப்படியே ஜாதகமே பார்க்க தெரியாது. அவரால் வந்து ஒரு திருமணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர்னால 9 கிரகங்களை வரிசையாக சொல்லணும்னா சொல்ல தெரியாது. அப்படியே 9 கிரகங்களை வரிசையாக சொல்கிற ஒரு திருமண தகவல் அமைப்பாளர் கூட 27 நட்சத்திரத்தை சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக சொல்ல மாட்டார். அந்த அளவிற்கு ஒரு ஜோதிட புரிதல் இல்லாத ஒரு மீடியேட்டர் கூட, ஏன்னா அவர் திருமண தகவல் அமைப்பாளர், அப்போ திருமணம்ன்ற போது ஜாதகங்களை இணைக்கிறதுக்காக வருதில்ல, அப்போ இப்படி லேசாக பார்க்குறார். அவர் லானான்ற இடத்துல இருந்து 1 வச்சு என்னன்றதை அவர் தெரிஞ்சுக்கிறார். அப்ப அந்த லானால இருந்து 7ல் என்னன்னா ராகு இருந்தா அது ராகு தோஷம், லானால இருந்து 8ல் என்னன்னா அது ராகு தோஷம், லானால இருந்து 2ல் 7ல் 8ல் அல்லது லானாலேயே ராகு கேதுக்கள் இருந்தா அது ராகு கேது தோஷம் என்பதாக புரிந்து கொண்டு அதுக்கு இதை சேர்க்கணும் எதுக்கு அதை சேர்க்கணும்னு ஒரு திருமண தகவல் அமைப்பாளர் சொல்லுகின்ற அளவிற்கு மிகவும் மதிப்பிழந்து போயிடுச்சு இந்த ராகு கேது. இந்த அரைகுறை அறிவுள்ளவர்களால் சொல்லப்பட்டு ஒரு 20-30 வருஷமா பயமுறுத்தப்பட்டு கொண்டு வந்திருக்கிறதா இப்ப நீங்க கேட்ட இந்த ராகு கேது தோஷம். நான் இன்னொன்று வேடிக்கையாக சொல்லுவேன், நம்ம தாத்தா பாட்டிலாம் ரொம்ப நல்லா வாழ்ந்தாங்க. அவங்ககிட்ட எல்லாம் டைவர்ஸே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஒரு ஆண் கூட 2 திருமணங்கள் 3 திருமணங்கள் 4 திருமணங்களை நம்ம தாத்தாக்கள்னு வச்சுக்கோமா. நம்முடைய தாத்தாக்கள் நிறைய திருமணங்களை செஞ்சாங்க. ஆனால் நம்முடைய பாட்டிகள் ஒரே திருமணத்தில் இருந்தாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து பெரிய அளவில் கட்டுப்பாடோடு இருந்து ஒரு குடும்பத்துக்கு எல்லாமாக இருந்த அந்த காலத்தில் கூட இந்த ராகு கேது தோஷம்லாம் யாரும் சொல்லலை. எந்த ஒரு திருமணத்திற்கும் 7ல் ராகு இருந்தால் அதே ராகு. இப்போ நீங்கள் ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டீங்க, அதுதான் உண்மை. ராகு அப்படி இருந்தா தோஷமா அப்படி இருந்தா யோகமான்னு கேட்டீங்களா? அது எத்தனை பேர் ஜோசியருக்கு தெரியும்? இன்றைக்கு திருமண பொருத்தம் பார்ப்பதாக மட்டுமே 90% ஜோதிடர்கள் சுருங்கி போய் விட்டார்கள். ஏதோ ஒரு 50 ரூபாய் வாங்கினா 100 ரூபாய் வாங்கினா போறோம். இந்த இடத்துல 7ல் செவ்வாய் இருக்கு, இந்த இடத்துல 7ல் ராகு இருக்கு, இந்த இடத்துல 8ல் ராகு இருக்கு, ராகு கேது தோஷம். ராகு கேது தோஷத்திற்கு அது இன்னொன்னு, ராகு கேது என்பதை புரிந்து கொள்வதற்கே ஒரு ஜோதிடருக்கு மிகப்பெரிய ஞானம் வேண்டும். ராகுவை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டார்னா ஜோசியத்தில் அவர் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பலன் சொல்லக்கூடிய தகுதியில் வந்துட்டார்னு அர்த்தம். ராகு கேதுக்கள் எந்த இடத்துல தோஷமாக செயல்படும், எந்த இடத்துல யோகமாக செயல்படும், இது முக்கியமான நல்ல கேள்வி. ஆனால் ஜோதிடம் இன்றைக்கு 7ல் ராகு இருந்தால் 8ல் ராகு இருந்தால் அதே போன்ற ஒரு வரனை இணைக்க வேண்டும் என்று சொல்வது சுத்த ஹம்பக்கு. அப்படிப்பட்ட ஜோதிடருக்கு ஜோசியம் தெரியாது. அந்த பொருத்தம் பார்ப்பது எப்படின்ற புத்தகத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பெண்ணுடைய நட்சத்திரத்தையும் ஆணுடைய நட்சத்திரத்தையும் பார்த்தா பொருத்தம் வந்துட போகுது. அதே மாதிரியாகத்தான் இந்த 7, 8ன்றதை ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துட்டதுனால ஒரு மீடியேட்டர் கூட 7ல் ராகு இருக்குங்க, இதே மாதிரி மாப்பிள்ளைக்கும் 7ல் ராகு இருக்கிறதா பார்த்து சேர்த்துருவோம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். ஆக உண்மையிலே ராகு கேதுக்கள் என்பது இருள் கிரகங்கள், பாவ கிரகங்கள் என்பதால் அவர்கள் நிற்கக்கூடிய பாவகங்களை பாதிப்பார்கள் என்பதால் 7ல் ராகு இருந்தால் மன வாழ்க்கை பாதிக்கலாம். பாதிப்பது தோஷம், பாதிக்காமல் அவரே கொடுத்தால் யோகம் தானே.
எப்படி கொடுப்பாரு அவர்? 7ல ராகு இருக்கும்போது ராகு தான் இருக்கும் வீட்டின் அதிபதியை போல செயல்பட வேண்டும். அப்ப 7ல ராகு இருக்கும்போது அவர் தான் கல்யாணத்தை கொடுப்பார். என்ன முரண்பட்ட கல்யாணத்தை கொடுப்பார். அந்த ஜாதியில கல்யாணம் பண்ண முடியாம அடுத்த ஜாதியில அத்தை பையன் மாமா பையனை கல்யாணம் பண்ண விட மாட்டார். சரி, அதே ராகுவை குறிச்சுக்குறம் பார்த்தா அத்தை பையன் மாமா பையனை கல்யாணம் பண்ண விடுவார். விதிவிலக்குகள். தோஷம் என்பது என்ன, யோகம் என்பது என்ன? 7ல் ராகு இருக்குது, 8ல ராகு இருக்கா, ஆயுள் அற்பாயுள்னு இது சொல்லுது. ஆனா 8ல ராகு இருக்கிறவங்க 90 வயசு வரைக்கும் இல்லையா இருக்கிறாங்க. நானே காட்டுவேன். 95 வயசு பெரியவர் ஒருத்தருக்கு 8ல ராகு. அதே 8ல இருக்கிற ராகுவை 8ஆம் அதிபதியாகி சுபர் பார்த்தார்னாலே ஆயுள் கூடும். ராகு தசை எப்போ வருது அப்படிங்கிறதையும் பொறுத்தது. ஒரு பாவகத்தை ராகு எப்போது இயக்க போகிறார் என்பதை பொறுத்து தான் ராகு கேது தோஷமா அப்படி இப்படின்னு நினைக்கணும். ஆனா அந்த ராகு கேதுன்னு சொல்றதையே நான் விரும்பல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாத ஜோதிடர்கள் ராகு கேது தோஷம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அதை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஜோதிடம் இப்போது வேற மாதிரி ஷார்ட்டா போயிடுச்சு. ஆனா சில ஜாதகங்கள் 7ல ராகு இருந்து இன்னும் திருமணம் ஆகாதவங்களும் இருக்காங்க, 8ல ராகு இருந்து உயிர் போனவங்களும் இருக்காங்க. சரி, இந்த இடத்துல அதற்கான வேலைங்கிறது அந்த 7ல ராகு இருந்தா இப்ப 18 வயசுல கல்யாணம் ஆனவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? அதைத்தான் நான் சுபத்துவ பாவத்துவம் நடந்திருக்கு. அதைத்தான் நான் சுபத்துவ பாவத்துவம்னு சொல்றேன். ஒரு கிரகம் எந்த இடத்துல என்ன செய்யும்ன்றதை அனுமானிக்கணும்ல, அதை கணிக்கணும்ல. நீங்க 7ல ராகு இருக்குன்னா அது எந்த பாவகம்? அது வந்து குருவின் பாவகமா, சுக்கரனோடதா, சனியோடதா? கடக லக்னத்துக்கு 7ல சனி வீட்டுல ராகு இருக்கிறார், தப்புத்தேன். சரி, அதே கன்னியா லக்னத்திற்கு 7ல ராகு இருக்கிறார், குருவின் வீட்டுல இருக்கிறார். ரெண்டும் வேற வேற மாதிரி செய்வார்ல. இப்ப வந்து சூரியன் வீட்டிலும் சந்திரன் வீட்டிலும் ராகு இருக்கும்போது அது வந்து தாய் தந்தைக்கான பிரச்சனைகள் தரக்கூடியது. அதெல்லாம் கண்டிப்பா கொடுக்குங்க. ராகு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தை கெடுப்பார். பாருங்க, உங்களுக்கு இந்த கை இல்லை, இன்னொரு கை இருக்குல்ல, ஒரு கை இல்லை, ஒரு கையை வச்சு சமாளிக்க முடியும்ல. ஜோதிடத்துல மெயின், அதாவது முக்கியமான ஒன்று, அதற்கு இணையாக ஒன்று, அதற்கு துணையாக ஒன்றுன்னு 3 கைங்க. இப்ப சூரிய சந்திரர்கள் வீட்டுல ராகு இருக்கிறாரு, அப்பா அம்மா போயிடுவாங்களான்னா இல்ல. சூரிய சந்திரர்கள் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும்ல. அந்த வீட்டுல அதே ஜாதகத்துல 4வது வீடு 9வது வீடுன்னு அப்பா அம்மாவை குறிக்கிற ஒண்ணு வீடு இருக்குல்ல. இப்ப வாழ்க்கையில இயற்கை எல்லாவற்றையும் 2 கொடுத்திருக்கிறது, ஜோதிடத்தில் 3 கொடுத்திருக்கிறது. ஏன்னா ஜோதிடம் மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு மாதிரியாக கணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மனிதனுடைய வாழ்க்கை, உலகத்திலே இத்தனை உயிரினங்கள் இருந்தாலும் மனிதன் வந்து பெரிய அளவுல ஒரு ஆறறிவு படைத்த ஒரு உயிரினம். அவனுடைய வாழ்க்கையில நிறைய தப்பிக்கிறதுக்கான ரூட்டுகள்லாம் நிறைய இயற்கையாகவே பார்த்து கொடுக்கிறது. அப்ப சூரிய சந்திரர்கள் வீட்டுல ராகு இருக்கிறார், சூரியன் வீட்லயோ சந்திரன் வீட்லயோ இருக்கிறார், கடகத்துல இருக்கிறார்னு வச்சுக்கோ, அம்மாவுக்கு பிரச்சனை. சரி, அந்த கடகத்திற்கு அதிபதியான சந்திரன் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அந்த சந்திரன் எப்படி இருக்கிறார்? அந்த சந்திரன் அமாவாசை சந்திரனாகி விட்டார், ஒளியற்ற சந்திரனாகி விட்டார், அல்லது நீச்ச சந்திரனாகி விட்டார். அப்ப அம்மாவுக்கு பிரச்சனை பிரச்சனை. அம்மாவுக்கு பிரச்சனையோ பிரச்சனை பிரச்சனைன்னு 3வது பிரச்சனை வரும்போது அம்மாவே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு அப்ப எப்படின்னா அந்த வீட்டுல 4ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார்ல, அந்த 4ஆம் அதிபதி ஆதிபத்திய ரீதியாக தாயை குறிக்கக்கூடியவர். ஆக ஆதிபத்தியமாகிய 4ஆம் வீடு, காரகனாகிய சந்திரன், காரக வீடாகிய கடகம், 3ம் ஒரு சேர பாதிக்கப்படும் போதுதான் அம்மா இருக்க மாட்டாங்க. ஒரு மேஷ லக்னத்துக்கு 4ஆம் வீடான கடகத்திலேயே சந்திரன் ராகுவும் இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். அப்ப எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா? வெறுமனே 4ஆம் வீட்டுல சூரிய வீட்லயோ சந்திர வீட்லயோ ராகு இருக்கிறதுல இருந்து அம்மா அப்பா இருக்க மாட்டாங்கன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் சொன்னதுதான் எளிமையான விளக்கம். அந்த பாவகம் இல்லை, அந்த உயிர் உறவு இல்லை. ஆனால் அது எப்போதோ யாரோ ஒருத்தருக்கு தான் ஏற்படுகிறது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. என்னைக்கு பேசிக் கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் ஒரு நாள் முடிய போகிறோம். இது என்று முடிய போகிறோம் என்பது ஏற்கனவே படைத்த பரம்பொருள் வந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவேன், 300 பேர் ஒரு ஃபிளைட்ல போறாங்க, 299 பேர் செத்துருவாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் கீழே நின்று பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு, டிராபிக்ல மாட்டிட்டேன். நடந்தது போன வருடம். ஒவ்வொரு ஏர்போர்ட்லயும் நடந்திருக்கு. ஒவ்வொரு ஏர்போர்ட்லயும் ஒவ்வொரு விமான விபத்துலயும் ஒருத்தர் வெளியே வந்து சொல்லுவார். சமீபத்தில் ஏர் இந்தியால ஃபிளைட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்துல இருந்து அப்படியே விழுந்துட்டாரு. மற்றவங்க எல்லாம் 300 பேர், கிட்டத்தட்ட 175 பேர் ஃபிளைட்டு, கீழே ஒரு 50-60 பேர். அன்றைக்கு அவருடைய ஆயுள் முடியக்கூடாது என்கின்ற அமைப்புகள் இருக்குது. 300 பேர் கொண்ட ஒரு விபத்துல ஒருத்தர் மட்டும் ஃபிளைட்டை மிஸ் பண்றாருன்னா அவருக்கு ஆயுள் கெட்டின்னு அர்த்தம். ராகு கேதுக்கள் அப்படிங்கறது வந்து நிறைய சூட்சமமான விஷயங்கள் இது உள்ள இருக்கு. இதே இடத்துல மாறி குறிச்சி கேது 7-8-2 அமைப்பில் கேது இருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கை எப்படி கொண்டு? கேது வந்து ராகு மாதிரி கெடுக்கிறது இல்லை. நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். ராகு வந்து ஆழமான இருட்டு. ஒரு தியேட்டர்ல படம் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் உட்காந்து படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க டிக்கெட் வாங்கிட்டு லேட்டா போறீங்க, தியேட்டர் திறந்துட்டு உள்ள போனோம்னா உங்க கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது, வாய்ப்பே தெரியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. தியேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் மட்டும் லேட்டாக போகிறீங்க, உள்ளே போனோன்னே தியேட்டரில் படம் ஓடுறதான் தெரியும், முன்னாடி எதுவுமே தெரியாது, உங்கள் கையே உங்களுக்கு தெரியாது, ஆழமாக இருக்கும். ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணு பழகினதுக்கப்புறம் பார்த்தா தான் எல்லாரும் தியேட்டரில் உட்காந்துருக்கிற மாதிரி தெரியும். ராகு என்பவர் ஆழமான மைய இருட்டு, கேது என்பவர் அந்த புலப்படுகின்ற அந்த இருளும் ஒளியும் கலக்கக்கூடிய ஒரு இருட்டுன்றதை வெகு தெளிவாக என்னுடைய கட்டுரைகள் அதிலெல்லாம் எழுதியிருக்கிறேன். கேது ஆழமான இருட்டு தான் வந்து கெடுக்கும். அதனால தான் முன்னோர்கள் வந்து ராகுவை கரும்பாம்புன்னும் கேதுவை செம்பாம்புன்னு சொன்னாங்க. செம்பாம்புன்னா எப்படின்னா
எப்படின்னா காலங்காத்தால எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருக்கிறீங்களா? இல்லை இந்த காலத்து ஆளுங்கெல்லாம் எந்திரிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலலாம் எங்கள் அம்மாலாம் 4:30 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போடும். 5 மணிக்கு எந்திரிச்சிருவீங்களா? சாரி, 5 மணிக்கு எந்திரிச்சு வெளியில் வந்து இன்னொன்று, நீங்கள் எந்திரிச்சு வந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே அபார்ட்மெண்ட் என்கின்ற ஒரு புறா கூண்டுகளுக்குள்ளே தான் அடைப்பட்டிருக்கிறோம். நான்லாம் கிராமத்தில் வளர்ந்தவன். கிராமத்தில் எந்திரிச்சு வெளியே வந்தீங்கன்னா நேராக வானத்தை பார்க்கலாம். இந்த காலத்தில் எந்த வானத்தை பார்க்குறது? பால்கனியில் கூட வந்தால் போது பக்கத்து வீட்டு பில்டிங் தான் தெரியுது, வானம் தெரியல. காலங்காத்தால 5 மணிக்கு எந்திரிச்சு வந்தீங்கன்னா வைகரை பொழுதுன்னு கிராமத்தில் சொல்லுவோம். அந்த வைகரை பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இருளும் ஒளி, சூரியன் வந்திருக்காது, விடியறது 6 மணிக்கு தான். ஆனால் சூரியன் வரப்போகின்ற ஒரு அமைப்புக்கு 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா சகச்சவேல்னு அப்படியே இருள் விலக போகிறது, ஒளி வரப்போகிறது என்கின்ற வைகரை பொழுது. அதுதான் கேது. ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு வெளியே வந்து பாருங்க, எங்க பார்த்தாலும் கும்மருட்டன் இருக்கும். அதான் ராகு. அப்ப ஒரு இடத்துல ராகு இருந்தா முழுதாக கெடுப்பார், கேது இருந்தா முழுதாக கெடுக்க மாட்டார். கெடுதலின் விளிம்பில் அவர் இருக்கிறார் என்பதால் கேது வந்து மிகப்பெரிய தோஷமாக கெடுதலாக செய்யப்படக்கூடிய அமைப்புகள் இல்லை. இதைத்தான் நான் சூட்சுமோலன்னு சில கிரகங்களோட கேது சேரும்போது சொல்றேன். இதே 7ல் ராகு இருந்தா தன்னுடைய பார்ட்னருக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். இதே ராகு இருந்தா அந்த திருமண உறவிலேயே வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு விதிவிலக்கு. கனெக்ஷன்ஸ் கிடைக்கும்னா என்ன சொல்றீங்க? தன்னுடைய பார்ட்னரை தாண்டி நட்பின் ஒரு இதுல வந்து நிறைய 7ல் ராகு இருக்கிற அதி உத்தமனை காட்டட்டுமா? 7ல் ராகு இருக்கிற அதி உத்தமனை காட்டட்டுமா? அதை விடுங்க, பார்ட்னரை தாண்டி எவ்வளோ கிடைக்குன்றீங்க. ஒன்றுமே கிடைக்காதவனையும் காட்டட்டுமா? இதைத்தாங்க நான் சுபத்துவ பாவத்துன்றேன். ஒற்றை வரியில் ஒற்றை நிலைமைகளில் எந்த இடத்துலையுமே ஜோசியத்தை சொல்லாதீங்க. இதுதான் ஜோதிடர்கள் செய்யக்கூடிய பெரிய தவறு. 7ல் ராகு இருந்தால் பார்ட்னரை தாண்டி உனக்கு 4 பொண்ணு கிடைக்கும், உனக்கு 4 வீட்டுக்காரன் கிடைப்பான் அப்படின்னு சொன்னா அது அபத்தம். 7ல் ராகு எப்படி இருக்கிறார் அதுதானே பெரிய விஷயம். அஸ்ட்ராலஜி இஸ் த காம்பினேஷன்ஸ். கடக லக்னத்திற்கு 7ல் ராகு இருந்தால் அவர் சனி வீட்டில் இருக்கிறார். கன்னியா லக்னத்திற்கு 7ல் ராகு இருந்தா அவர் குரு வீட்டில் இருக்கிறார். மேஷ லக்னத்துக்கு 7ல் ராகு இருந்தா சுக்கிர வீட்டில் இருக்கிறார். இப்போ இந்த 3யுமே கலந்துட்டீங்களே. சுக்கிர வீட்டில் ராகு இருந்தா 1க்கு 4 கொடுப்பாரு தான். சுக்கிரனே கெட்டு போயிருந்தா அதுவும் கொடுக்க மாட்டாரு. ராகு இருந்த வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறார்? நீங்க ஜோசியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஜோசியம்ன்றது ஒரு மகா பெரிய கடல். இட்ஸ் ஏ காம்பினேஷன்ஸ். இந்த காம்பினேஷன்ஸை புரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம். 7ல் கடக லக்னத்துக்கு ராகு இருக்கிறார். அவர் அங்கிருந்து சனியின் பார்வையிலையோ அல்லது சனி எங்கேயோ போய் மறைஞ்சிட்டாரு. அப்போ அந்த இடத்துல ஒண்ணுக்கே வக்கு இல்லைன்னு இருக்கும். உண்மையே சொன்னா அதுதான் மேஷ லக்னம். அதே 7ல் ராகு, சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் 12ல் உச்சம். ஐயாவனால சமாளிக்க முடியலன்னு அர்த்தம். 2க்கு எப்படி சொல்லுவீங்க? 2 7ல் ராகு தானே. எளிமையா புரிய வச்சிருக்கிறேன். இது புரிஞ்சா ஜோசியம் புடிபடும். கடக லக்னத்துக்கு 7ல் ராகு, சனி 8ல் இருக்கிறார். வீடு கொடுத்தவர் 8ல் இருக்கிறார். ஒண்ணுமே கிடைக்காது. சுக்கிரனும் நீச்சம்னு வச்சுக்குவோம். அவருக்கு வாழ்க்கையிலே நான் பொண்ணுன்னா என்னன்னு தெரியாது. எனக்கு ஒரு 50 வயது லேடியா இருந்தா அதுக்கு கல்யாணமே ஆகாது. ஆணை பற்றி ஒரு இது கூட இருக்காது அதுக்கு. அதே மேஷ லக்னம், சுக்கிரனுடைய வீடு. அல்லது விருச்சிக லக்னம், 7ல் சுக்கிரனுடைய வீட்டில் ராகு இருக்கிறார். வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். வேற எந்த விதத்திலையும் சுக்கிரனுக்கு பங்கம் இல்லை. மேஷ லக்னம் இருந்தா அவரே 7ஆம் இடத்து அதிபதியா வருவார். ராகு தசை ஆரம்பிச்ச உடனே சமாளிக்க முடியாது. சில படத்துல அப்படியே கனவுலெல்லாம் அந்த ஹீரோ போகும்போது பின்னாடியே பெண்ணுங்க வந்து ஒரு 50 பொண்ணுங்க அப்படியே தரத்திக்கிட்டு ஓடும்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆம்பளைக்கு. அப்ப இது 2லையும் 7ல் தானே ராகு இருக்கு. ஜோதிடத்தில் ஒற்றை வரியில ஜோதிடத்தை தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு கெடுத்துறாதீங்க. எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறார், இதை நான் நட்சத்திர அமைப்புகளை சொல்லுவேன். எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன். சனியின் வீட்டில் இருக்கிறார். சரி, இதே கன்னியா லக்னத்துக்கு குரு நீச்சம், 5ல் குரு நீச்சம், 7ல் வந்து ராகு இருக்கிறார். சனியின் பார்வையிலையும் குருவின் பார்வை, குருவின கூட வேற எங்கேயா போட்டு குரு சனி பார்வையில் இருக்கிறாருங்க. அவர் சாமியாரெல்லாம் இருப்பாரு. அவர் நிஜமாகவே மனைவி கணவன் அமைப்புகள் எனக்கு வேண்டாம், நான் ஆன்மீகத்துல போறேன்னு சொல்லுவாரு. அப்ப அவரை போய் நீங்க வேற ஏதாவது என்னப்பா அந்த மனுஷன் இப்படி சொல்றாருன்னு சொல்லுவீங்களா? அப்ப ராகு எப்படி இருக்கிறார் என்பது மிக மிக முக்கியம். எவர் வீட்டில் இருக்கிறார் என்பது மிக மிக முக்கியம். 7 கிரகங்களுக்கென்று தனித்தனி குணங்கள் இருக்கின்றன. அந்த 7 கிரகங்களுடைய வீட்டில தான் அவர் 12 வீடுகள்ல தான் அவர் இருக்க முடியும். எவருடைய வீட்டில் இருக்கிறார் அந்த வீட்டின் தன்மையை பிரதிபலிக்கக்கூடியவர் ராகு. நிச்சயமா. அப்ப அந்த ராகு எப்படி இருக்கிறார், ஏது இருக்கிறார்ன்றதை பார்த்துட்டு தான் நீங்க பார்க்கணுமே தவிர 19 ராகு இருக்கிறாரு இது தோஷம். இதுல இன்னொரு விஷயம், நிறைய ஜோதிடர் பதிவுகள் நான் பார்த்ததுனால இந்த ஒரு சந்தேகம் உங்ககிட்ட. கிரகங்கள் எல்லாம் கேதுவை நோக்கி வந்தால் அது யோகம்னோ, கிரகங்கள் எல்லாம் ராகுவை நோக்கி வந்தால் அது தோஷம் அப்படின்னும் சில பேர் வந்து பதிவுகள் போடுறாங்க. உங்களுடைய ஜோதிட அனுபவத்துல மூல நூல்கள்ல நிறைய குப்பை இருக்குன்னு சொல்றேன். அது நிறைய பேருக்கு வருத்தத்தை தருது. என்னை விட மூல நூல்கள்லாம் யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. 5 வயதிலிருந்து இந்த ஒரே ஒரு ஜோதிட துறையை மட்டும்தான் சார்ந்திருக்கிறேன். வேற எதுலையுமே வந்து என்னுடைய நாட்டம் போனதில்லை. மூல நூல்கள்ன்றது அரிய பொக்கிஷங்கள். பராசர கோரையில பராசர இதுல பிருகத் ஜாதகமா இருக்கட்டும், உத்தரகால மரதமா இருக்கட்டும், அவ்வளவு ஜோதிடர்கள்
ஜோதிடர்களும் அவ்வளவு ஸ்லோகங்களும் அவர்களே எழுதுனதாக இருந்தனா கண்டிப்பாக கிடையாது. மூல நூல்களை பிரதி எடுக்கும்போது பனை ஓலையிலிருந்து இன்னொரு ஓலைக்கு மாற்றி எழுதும்போது தன்னுடைய கருத்துக்களையும் ஏராளமாக சுருகி ஏகப்பட்டது பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் இங்கே நிறைய இருக்கு. மூல நூல்கள் அரிய ரத்தினங்கள் என்றால் அந்த ரத்தினங்களை சுற்றி கடுமையான குப்பைகளும் இருக்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம். இப்படி சொல்லும் போது நிறைய பேர்ட்ட எனக்கு ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சிலாம் வந்து இப்போ இருந்தாலும் உண்மையைத்தானே சொல்றாரு, என்ன கொஞ்சம் கடுமையாக சொல்றாருன்னு கொஞ்சம் அடங்கி இருக்கிறாங்க. மூல நூல்களில் இருக்கக்கூடிய குப்பைகளில் ஒன்று இந்த காலசர்ப்ப தோஷம். காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அதெல்லாம் மூல நூல்களை எந்த மகா ஞானியம் அப்படி எழுதியிருக்கவே மாட்டார். ராகுவை நோக்கி போகிறது, கேதுவை நோக்கி போகிறது, இதெல்லாம் சும்மா வந்து எங்கள் தாத்தன் சொன்னா அப்பான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறது அப்படியே காப்பி அடித்து எழுதக்கூடிய விஷயங்கள். இங்கெல்லாம் சொந்தமாக எழுதக்கூடியவர்கள், சொந்தமாக பேசக்கூடியவர்கள் இல்லை. ஒரு ஹெட்வைட்டாக திமிரா சொன்னால் கூட உண்மையே சொல்கிறேன், யூடியூப்பில் வரக்கூடிய பாதி வீடியோக்களை பாருங்கள், யாரை காப்பி அடித்து பேசுகிறாங்க, யாருடைய கட்டுரைகளை காப்பி அடித்து பேசுகிறாங்கன்றதை நான் சொல்ல வேண்டாம், நீங்களே பார்த்துக்கோங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த காலசர்ப்ப தோஷம் என்பது ஒரு ஹம்பக் அப்படிலாம் மூல நூல்களில் இருக்கிறதா இருக்கு. அது மூல நூலில் சொன்ன அந்த மகா முனிவர், அந்த மகா மேதை சொன்னதாக இருக்கவே இருக்காது. இடையில காலசர்ப்ப தோஷம் என்பது என்ன, 35 வருஷம், அதாவது ராகுவை நோக்கி போனால் அவ்வளவும் எல்லாம் செத்து போகும், கேதுவை நோக்கி போனால் பாதி செத்து போகும், இப்படிலாம் இருக்கு. அது எதுவும் ஆகாது. இந்த காலசர்ப்ப தோஷம் நீங்க கேட்டது 35 வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழ்க்கையில முன்னேற்றவே முடியாது. இதை பத்தி நிறைய பேசி பேசி சலிச்சு போச்சு. அதாவது ராகு கேதுக்குள்ள கிரகங்கள் அடைப்படுவது காலசர்ப்ப தோஷம். இது கிரகங்கள் நகர்ந்து வரும் அந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் இது வந்து யோகமா தோஷமான்னு நிறைய பதிவுகள் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. யார் சொல்றாங்களா எனக்கு தெரியாது. நிச்சயமாக இந்த மாதிரியான அமைப்பு சொல்றவங்க எல்லாம் தப்பு. ஜோசியத்தை புரிஞ்சுக்காதவங்க, அவங்களுக்கு ஜோதிடம் தெரியாது. காலசர்ப்ப தோஷம் என்பது ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டது. 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய இந்தியாவில் மிகப்பெரிய ஒருத்தரை அடையாளம் காட்டணும் அப்படின்னா நேருவை தான் அடையாளம் காட்டணும். காலசர்ப்ப தோஷத்துக்கு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நேருவை தான் அடையாளம் காட்டினாங்க. 35 வயசு வரைக்கும் அவர் சரியா இல்லைன்ட்டு. காலசர்ப்ப தோஷம் என்பது 35 வயசு வரைக்கும் ஒருத்தர் நல்லாவே இருக்க மாட்டாரு, 35 வயசுக்கு பிறகு அது வந்து அவருக்கு பெரிய யோகமா மாறும் அப்படின்னு விளக்க நூல்கள்ல இருக்கு. மூல நூல்கள்ல யாரோ சுருகி எழுதி வச்சிருக்கிறார். அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. 35 வயசு வரைக்கும் ஒருத்தர் நல்லா இருக்கிறது, நல்லா இல்லாதது தசாபக்தியிலின் அடிப்படையிலானது. அப்போ இந்த காலசர்ப்ப தோஷம் என்றால் என்ன, ராகு கேதுக்களுக்குள்ள இந்த மற்ற 7 கிரகங்களும் அடங்கி விடுவது காலசர்ப்ப தோஷம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. 1000 ஜாதகத்தை தூக்கி போடுறேன். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோ சமூக ஊடகங்கள் வந்து தயவுனால எல்லாரும் வீடியோக்களை பார்க்குற மாதிரி ஆயிப்போச்சு. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒருவர் இளமையிலிருந்தே நல்லா இருக்கிற ஒருவருக்கு கூட காலசர்ப்ப தோஷம் இருக்கும். அதனால வந்து அவர் சொன்னார், இவர் சொன்னார், ராகுவை நோக்கி போகுது, கேதுவை நோக்கி போகுது, இதெல்லாம் ஜோதிடத்தை ஆய்வு மனப்பான்மை இல்லாமல் அங்கேயே அப்படியே அவங்க சொன்னாங்கன்றதை இப்படி சொல்லி கொண்டு வர ஒரு அமைப்பு தான். உண்மையில் காலசர்ப்ப தோஷம் என்பது இல்லவே இல்லை. அப்படி ஒரு தோஷ கணக்கே இல்லை. நான் யோகங்களையே மறுக்கிறவன். ஒரு ஜாதகத்தில் ஜோசியர் எழுதி கொடுத்துருப்பார், நீச்சபங்கராஜ யோகம், தரித்திரமும் யோகம்னு தானே சொல்லப்படுது. எந்த ஜோசியரும் தரித்திர யோகம் இருக்குன்னு எழுதி கொடுக்குறாரா? அப்படிலாம் எழுதி கொடுக்கறது இல்லைல்ல. தரித்திரமும் யோகம் தானே. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தரித்திர யோகத்தையும், யோகம்னா என்னங்க, யோகம்னா அதிர்ஷ்டம் கிடையாதுங்க. யோகம் என்கின்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு இணைவு சேர்க்கை என்கின்ற அர்த்தம். ராஜயோகம்னா என்ன, அரசநாமன்னா சொல்லப்பட்டிருக்கேன். ராஜானாக கூடிய சேர்க்கை இணைவு அந்த ஜாதகத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். எல்லாவற்றிற்கும் மேலாக லக்னாதிபதி வலுவாக இருக்கணும்னு சொல்லி 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 இப்போதான் ஒரு 7-8 வருஷமா சொல்லி 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 இப்போதான் எல்லாருமே லக்னாதிபதி வலுவாக இருக்கணும்னு சொல்றது கரெக்டு தானே உணர ஆரம்பிச்சு இப்போதான் அந்த வீடியோக்கெல்லாம் லக்னாதிபதி பற்றி வந்துகிட்டு இருக்கு. உண்மையை சொல்ல போனால் காலசர்ப்ப தோஷம் என்கின்ற ஒன்று இல்லவே இல்லை. அப்படி ஒரு வார்த்தையே தப்பு. இந்த காலசர்ப்ப தோஷத்துக்குள்ளேயும் ஒரு 4-5 பிரிவா பிரிச்சுலாம் நூல்களில் இருக்கு. அதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். அப்பவே அதை குப்பைன்னு கண்டுபிடிச்ச வேணாம். உண்மையில காலசர்ப்ப தோஷத்துடைய விளைவு என்ன? அவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சொல்லுவது, ஒரு மனிதன் 35 வயது வரைக்கும் நன்றாக இருக்க மாட்டார், 36 வயதிற்கு பிறகு தூக்கத்திலிருந்து எழுந்தார் போல அப்படியே எந்திரிச்சு குபேரன் ஆயிடுவார், அம்பானி ஆயிடுவார், அவர் ஆயிடுவார், இவர் ஆயிடுவார்னு எழுதி வச்சிருக்கிறான் அந்த காலசர்ப்ப தோஷத்துல. ஒரு மனுஷன் 35 வயசு வரைக்கும் நல்லா இல்லாம இருக்கிறதும் 35 வயசுக்கு பிறகு நல்லா இருக்கிறதும் தசாபுக்திகளின் அடிப்படையில, கிரக அமைப்புகளின் அடிப்படையில் இல்ல, தசாபுக்தி தாங்க. ஆமா, கிரகம் வரிசையா இருந்தாலும் இல்ல, கிரகம் கூட்டா இருந்தாலும் இல்ல, கிரகம் ராசி கட்டத்துக்குள்ளே இருந்தாலும் இல்லை, ஒரு கிரகம் ஜம்ப் ஆகி எகிரி போய் ராசி கட்டத்தை விட்டு எழுந்திரிச்சு வெளியே போய் குதிச்சாலும் இல்லை. ஒரு மனிதன் நன்றாக இருப்பதும் நன்றாக இல்லாமல் போவதும் தசாபுக்திகளின் அடிப்படையில். பாபத்துவ தசாபுக்திகள் வரும் பொழுது வாழ்நாள் முழுக்க ஒருவர் நன்றாக இல்லாமல் போகிறார். சுபத்துவமான யோக தசாபுக்திகள் நடக்கும்போது ஒருவர் வாழ்நாள் முழுக்க கஷ்டமே படாம இருக்கிறார். பிறந்திலிருந்து கஷ்டப்படாம இருக்கிறவனா இருக்கிறான், பிறந்திலிருந்து ஒரு நாள் கூட சந்தோஷப்படாதவனா இருக்கிறான். இதெல்லாம் கிரகங்களின் வரிசை அமைப்பு, காலசர்ப்ப தோஷ அமைப்புகள்ல இல்ல, அதனுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள்ல தான் இருக்கு. காலசர்ப்ப தோஷம் பொய், குப்பை என்பதற்கு 1000 ஜாதகங்களை என்னால் உதாரணமாக காட்ட முடியும். ஆகவே மறுபடியும் இந்த இன்டர்வியூடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா, மூல நூல்கள் என்று சொல்லி எழுதப்பட்டல்ல பாதிக்கு மேல் ஏற்றுக்கொள்ள முடியாததாக
யாரோ ஒருவர் இவர் தான் எழுதணுமா, நானும் ஜோசியர் தானே, அவர் சொந்த பேரை போட்டு எழுதுனா யாரும் படிக்க மாட்டான், இந்த நூல்லையே சேர்த்து எழுதிட்டா படிச்சிருவான்ல ஆமா. அப்படின்னு தன்னுடைய பெயரை சொல்ல தைரியம் இல்லாத ஒரு அரைகுறை ஜோதிடர் ஞானிகளின் நூலில் அவர் எழுதியதாக எழுதி சொருகிய குப்பைகள் இங்கே ஏகப்பட்டது இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த ராகு கேது காலகர்ப்பம் அந்த இந்த தோஷம்லாம். இது மாதிரி நான் நீட்டிக்கிட்டே போகலாம். சரியா? பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். ராகு கேதுவை பார்த்து பயப்பட வேண்டாம், ஜாதகத்தை வைத்து சொல்லலாம் என்று. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க.